வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போக போறோம். ஆமா. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட லைலாவும் வன ஆவியின் தேடலும் அப்படிங்கிற கதையோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற முக்கியமான தகவல்கள் அப்புறம் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுறது தான். நம்மகிட்ட முழு கதையும் இல்ல, சில பகுதிகள் மட்டும்தான். ஆனாலும் இதுவே நிறைய யோசிக்க வைக்குது. ம். கதையோட நாயகி லைலா ஒரு ஒரு துடிப்பான சின்ன பொண்ணு. அவ வீட்டுக்கு பின்னால இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அசாதாரணமான பயணத்தை மேற்கொள்றா. ஆமா. இந்த மாரி கற்பனை கதைகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது புரியுது. ஒரு எழாம் ஹீரோயின், ஒரு மறைஞ்சிருக்கிற உலகம், ஒரு தேடல். இதெல்லாம் காலங்காலமா வர்ற விஷயங்கள் தான். ஆமாம். ஆனா, ஒவ்வொரு கதையும் இதை எப்படி பயன்படுத்துதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த பகுதிகள், அது லைலாவோட குணம், அவளோட சூழலோட இருக்கிற உறவு, அப்புறம் அவ சந்திக்கிற சவால் பத்தி நிறையவே சொல்லுது. கதையோட ஆரம்பமே ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? ஒரு பெரிய கனமழை பெய்யுது. ஆமா. அதுக்கப்புறம் லைலா வழக்கமா போற பாதையில இல்லாம புதுசா ஒரு பாதை தெரியுது. அதுவும் சும்மா இல்ல, ஒழிந்துட்டு இருக்கு. ஓ. மென்மையான மரகத பச்சை பாசியால மூடுன அந்த பாதை மெதுவா உள்ளே இருந்து வர்ற மாதிரி ஒழிந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ம். இது கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் அவளை காட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி போகாத ஒரு ஆழமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அவளோட அந்த இயல்பான ஆர்வம் அது அவள உள்ள இழுக்குது. சரி, இந்த லைலா யாரு? அவளுக்கும் காட்டுக்கும் என்ன தொடர்புன்னு முதல்ல பாப்போமா? கண்டிப்பா. லைலாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு 9 வயசு, அடர்ந்த செம்பட்ட நிறத்துல சுருள் முடி, அப்புறம் நல்ல பிரகாசமான பச்சை நிற கண்கள், சூழல நல்ல உத்து கவனிக்கிற மாதிரி. ம். அவ ஏதோ அப்படி இப்படி சுத்தி பார்க்க வர்ற பொண்ணு இல்ல. அந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு வளைவையும் ஓடையையும் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்னு தெளிவா சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆமா, இது முக்கியம். ஏன்னா அவ அந்த சூழலோட ஒரு ஆழமான ஏற்கனவே இருக்கிற ஒரு பிணைப்பை கொண்டிருக்கா. அவ சும்மா ஒரு பார்வையாளர் இல்ல. அவ அவ அந்த வனத்தோட ஒரு பகுதி மாதிரி தெரியுறா. இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ ஒரு புதிய ஒளிரும் பாதைய பாக்குறாங்கங்கிறது, அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாதைகள்ல இருந்து இது வித்தியாசமானதுன்னு காட்டுது இல்லையா? ஆமா. அவ அந்த வனத்தை எவ்ளோ நேசிச்சாலும், தெரிஞ்சு வச்சிருந்தாலும், அதுக்குள்ள இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியங்கள் இருக்குன்னு இது சொல்லுது. அவ அந்த காட்டுக்கு ஒரு வெளியாள் இல்ல, அதுதான் அவள அந்த அனுபவத்துக்கு தகுதியானவளா ஆக்குதுன்னு தோணுது. ஓஹோ. அவளோட அந்த தொடர்ச்சியான அக்கறை, மரியாதை, அதுதான் அவளை இந்த மாயாஜாலத்துக்கு தயார்படுத்தின மாதிரி இருக்கு. அவ எதையும் தேடி போல. அவளோட குணமே இந்த வாய்ப்ப அவகிட்ட கொண்டு வருது. அந்த மழைக்கு அப்புறம் பாதை தோன்றதையும் கவனிக்கணும். மழைன்னா ஒரு தூய்மை, ஒரு புதுப்பித்தல், ஒரு புதிய தொடக்கம். அதுக்கான குறியீடா இருக்கலாம் இல்லையா? ஆமா, இருக்கலாம். பழைய தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு புது வழி திறக்குது. அந்த பாதை மென்மையா ஒளிர்ந்துட்டு இருக்கிறதும் சுவாரஸ்யம்தான். அது ஏதோ பயமுறுத்துற ஒளி இல்ல, கூப்பிடுற மாதிரி ஒரு ஒளி. சரி. லைலாவோட இயல்பான ஆர்வம் அவளை அந்த பாதைக்குள்ள இழுக்குது. அவளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இருந்தாலும் அவளோட ஆவல் அதை விட அதிகமா இருக்கு. அந்த பாதை அவள கூட்டிட்டு போற இடம் எப்படி இருக்கு? சும்மா சாதாரண காடு மாதிரி இல்ல போல. இல்லவே இல்ல. மரங்கள் எல்லாம் ரொம்ப உயரமா, பழமையா, காத்துல கிசுகிசுக்கிற மாதிரி அசையுதுன்னு சொல்றாங்க. அந்த காத்துலயே ஒரு மாதிரி சக்தி, ஒரு பழமையான ஆற்றல் இருக்கிறத லைலா உணர்றா. ஓஹோ. இது சும்மா இடம் மாறுறது மட்டும் இல்ல. ஒரு யதார்த்தத்திலிருந்து இன்னும் ஆழமான, மாயாஜாலமான யதார்த்தத்துக்குள்ள அவ போற மாதிரி காட்டுது. அந்த சூழலோட வர்ணனையே அடுத்து நடக்க போற அந்த அசாதாரண சந்திப்புக்கு நம்மள தயார்படுத்துது. ம். சொல்லுங்க. ஆமா, அந்த பாதையோட கடைசியில ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பழமையான ஓக் மரம் நிக்குது. அதோட வேர்கள் தான் அந்த சக்திக்கு ஆதாரமோன்னு நினைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு கீழே தான் அவ வன ஆவி சைலஸ சந்திக்கிறா. ம். சைலஸ். அவரோட தோற்றம், வர்ணனைப்படி ஒளிரும் வெள்ளி நிற முடி, ராத்திரியில நிலா வெளிச்ச மாதிரி மின்னும் தோல். அவர் பார்க்க மனித உருவத்துல இருந்தாலும் அவரை சுத்தி ஒரு ஒரு அமானுஷ்யமான தன்மை இருக்கு. அமைதியா, ஆனா அதே சமயம் பெரிய ஆற்றலோட இருக்கிற மாதிரி தெரியுது. சைலஸோட அறிமுகம் ரொம்ப எளிமையா இருக்கு. நான் சைலஸ், வனத்தின் ஆவி. ஆமா. ஆனா இந்த எளிமைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கிற மாதிரி தோணுது. அவர் ஏன் இப்போ லைலா முன்னாடி வரணும்? அவர் ஒரு காவலர், இந்த வனத்தோட பாதுகாவலர்னு தெரியுது. ம். அவரோட தோற்றம் சும்மா நடக்கலைங்கிறத அவரே சொல்றாரு. நான் உன்னை பல வருஷமா கவனிச்சிட்டு வரேன் லைலா. உன் கருணையும் இந்த பசுமை மேல உனக்கு இருக்கிற ஆழமான மரியாதையும் தான் என்னை இங்க அழைச்சிட்டு வந்துச்சு. ஓ.
இது லைலாவோட குணத்துக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் மாதிரி. அவளோட தினசரி செயல்கள் அவளுக்கே தெரியாம அவள் அந்த சிறப்பு நிலைக்கு உயர்த்தி இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. அதாவது தகுதிங்கிறது பட்டத்தால வர்றதில்ல, செயல்களால வர்றதுன்னு இந்த கதை சொல்லுது போல. ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். லைலாவோட ஆர்வம் மட்டும் இல்ல, அவளோட தொடர்ச்சியான நல்ல குணங்களும் தான் அவளை இங்க கொண்டு வந்திருக்கு. ஆனா சைலஸ் அவளை பார்த்தது சும்மா பாராட்டுறதுக்கு இல்லையா? ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. நிச்சயமா. சைலஸ் ஒரு ஆபத்தை பத்தி சொல்றாரு. ஒரு இருண்ட சக்தி இந்த வனத்தோட இதயத்தை தொட்டு அதோட சமநிலைய குலைக்க பாக்குது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிரச்சனை. இதுதான் கதையோட மையச் சிக்கல். வனம்ங்கிறது சும்மா மரங்கள் மட்டும் இல்ல. அது ஒரு உயிருள்ள அமைப்பு. அதுக்குன்னு ஒரு சமநிலை இருக்கு. அந்த சமநிலை பாதிக்கப்படும் போது எல்லாமே பாதிக்கப்படும். ஆமா. இந்த சிக்கலை தீர்க்க யாருக்கு தகுதி இருக்கு? சைலஸ் சொல்றாரு, தூய இதயம் கொண்ட ஒருத்தரால மட்டும்தான் வனத்தோட ஒளிய திரும்ப கொண்டு வர முடியும். இங்கேதான் அந்த தூய இதயம்ங்கிற வார்த்தை வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சும்மா அப்பாவித்தனம், இல்ல அறியாமையா, இல்லாட்டி லைலா காட்டு மேல காட்டின அந்த அக்கறையும் மரியாதையும் சேர்ந்த ஒரு தூய்மையா? இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவா இந்த மாதிரி கதைகள்ல தூய இதயம்னா சுயநலம் இல்லாம, கெட்ட எண்ணம் இல்லாம இருக்கிற ஒரு நிலைய குறிக்கும். சரி. ஆனா லைலா விஷயத்துல அது வெறும் அறியாமையா தெரியல. அவ காட்ட பத்தி தெரிஞ்சவ, அது மேல அக்கறை வச்சவ. அதனால அவளோட தூய்மைங்கிறது ஒரு ஒரு செயலூக்கமுள்ள தூய்மையா இருக்கலாம். அதாவது தெரிஞ்சே நல்லது செய்யற, இயற்கைய மதிக்கிற ஒரு குணமா இருக்கலாம். ஓ, புரியுது. இது சும்மா குழந்தைத்தனமான அப்பாவித்தனம் இல்ல. ஒரு ஆழமான பிணைப்பிலிருந்து உருவாகிற தூய்மை. அதுதான் அவளை இந்த ஆபத்தை எதிர்கொள்ள தகுதியானவளா ஆக்குது. லைலாவோட பதில் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 9 வயசு பொண்ணு, ஒரு பழமையான ஆவி, ஏதோ இருண்ட சக்தி பத்தின எச்சரிக்கை. அவ பயப்படுறா. இயல்புதானே. அவளுக்கு ஒரு நடுக்கமே வந்துச்சுன்னு கூட ஆதாரம் சொல்லுது. இது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஆனா அந்த பயம் அவள ஒண்ணும் செய்யல. அவளோட கேள்வி என்ன? நான் என்ன செய்யணும்? ஆ, இதுல ஒரு விதமான தைரியமும் பொறுப்புணர்வும் தெரியுது. அவளுக்கு நிலைமையோட தீவிரம் புரிஞ்சாலும் ஓடிப்போக நினைக்கல. அதுக்கு பதிலா உதவ நினைக்கிறா. அந்த தைரியம் அது கவனிக்க வேண்டியது. அது பயமே இல்லாத தைரியம் இல்ல, பயத்தை தாண்டி வர்ற தைரியம். ஆமா. அவ அந்த வனத்து மேல வச்சிருக்கிற அன்பு அவளோட சொந்த பாதுகாப்பை விட பெருசா நிக்குது. சைலஸ் அப்புறம் அவளுக்கு விளக்குறாரு, வனத்தோட மையத்துல வனத்தின் இதயம்னு ஒரு ஒளிரும் படிகக்கல் இருக்கு. படிக்கக்கல்லா? ஆமா, அதுதான் வனத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் ஆற்றலை கொடுக்குது. ஆனா இப்போ அந்த படிகக்கல் இருளால சூழப்பட்டு அதோட ஒளி மங்கிட்டே வருது. அது முழுசா இருட்டாச்சுன்னா வனம் அழிஞ்சிடும். இந்த படிகக்கல் பத்தின விஷயம் இது ஒரு குறியீடு மாதிரி தெரியுதே. மொத்த வனத்தோட நலனும் ஒரே ஒரு இடத்துல அடங்கி இருக்கு. சரியா புடிச்சிங்க. இத ஒரு சூழல் அமைப்பு இருக்குல்ல, ஈகோசிஸ்டம், அதோட உருவகமா பார்க்கலாம். ஓஹோ, ஒரு ஈகோசிஸ்டத்துல சில முக்கியமான இனங்கள் இல்லனா ஆதாரங்கள் இருக்கும். கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் இல்லனா ரிசோர்சஸ்னு சொல்லுவாங்க. அது பாதிக்கப்பட்டா மொத்த அமைப்பும் சீர்குழிஞ்சிடும். சரி சரி. இந்த படிகக்கல் அந்த மாதிரி ஒரு மைய புள்ளிய குறிக்குது. இது நிஜ உலக சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பத்தி கூட யோசிக்க வைக்குது. ஒரு சின்ன ஆறு மாசுபடுறது, இல்ல ஒரு குறிப்பிட்ட செடி அழியிறது கூட நாம நினைக்காத பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலான்னு இதை ஞாபகப்படுத்துது. வனத்தோட இதயம் ஆபத்துல இருக்கிறது அந்த முழு அமைப்போட பலவீனத்தையும் காட்டுது. கதை உச்சக்கட்டத்துக்கு போகுது. லைலா சைலஸோட வழிகாட்டலோட அந்த படிகக்கல் இழுக்கிற மறைவான இடத்துக்கு போறா. அங்க சூழல் இன்னும் அடர்த்தியா பழமையா இருக்கு. மரங்கள் எல்லாம் ஒரு புனிதமான வட்டம் மாதிரி வளர்ந்துருக்கு. அதுக்கு நடுவுல தான் அந்த படிகக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அது முன்ன மாதிரி பிரகாசமா இல்ல. ஒரு மாதிரி பயமுறுத்துற, துடிக்கிற இருண்ட ஒளியால சூழப்பட்டிருக்கு. அத பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அந்த இருண்ட சக்தியோட தன்மையை யோசிச்சு பாருங்க. அது எங்கிருந்து வந்துச்சு, அதோட நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது வனத்தோட ஒளிய, அதோட உயிரை உறிஞ்சுதுங்கிறது தெளிவா தெரியுது. ஆமா. லைலா அந்த படிகக்கல்ல நெருங்கும்போது அவளுக்கு ஒரு தயக்கம் வருது. அந்த இருண்ட சக்தி அவளை பின்வாங்க சொல்லுது போல. அவ விரல் படிகக்கல்ல தொட்டதும் ஒரு குளிர்ச்சி பரவுது. அந்த இருண்ட சக்தி அவள உள்ள இழுக்க பாக்குதுன்னு உணர்றா. இது ஒரு உண்மையான போராட்டம்தான். ஆனா அவ அங்க தோண்டு போகல. அவ அந்த இருண்ட சக்தியை எதிர்த்து நிக்கிறா. எப்படி? கையால சண்டை போட்டு இல்ல. இல்ல. அதுக்கு பதிலா அவ கண்ணை மூடி சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை நினைச்சு பாக்குறா. மரங்களை எப்படி மதிக்கணும், ஓடைகளோட சத்தத்தை எப்படி கேட்கணும், பூச்சிகளுக்கு கூட தீங்கு செய்யாம எப்படி நடக்கணும், இதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு பலத்தை கொடுக்குது. ஆஹா. அவ சும்மா ஒரு பார்வையாளர் இல்ல,
அவ இந்த வனத்தோட பாதுகாவலிங்கிற உணர்வா அவளுக்குள்ள வருது. அவளோட செயல்பாடு தான் இங்க ரொம்ப முக்கியம். அவ அந்த இருண்ட சக்தியோட சண்டை போடல. அதுக்கு பதிலா அவ தன்னோட 2 கையையும் அந்த படிகக்கல் மேல வைக்கிறா. ஆமா, இது ஒரு தாக்குற செயல் இல்ல, ஒரு அரவணைக்கிற செயல் மாதிரி. அவ மெதுவா ஆனா உறுதியா கிசுகிசுக்கிறா. நான் காட்டை பாதுகாக்கிறேன், அதோட ஒளிய நம்புகிறேன். இந்த வார்த்தைகள் சிம்பிளா இருக்கலாம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அந்த வார்த்தைகளோட நிலைவு உடனே தெரியுது. அவ கையிலிருந்து ஒரு இதமான தங்க ஒளி பரவுது. அந்த படிகக்கலை சுத்தி இருந்த இருள மெதுவா பின்னுக்கு தள்ளுது. வண்ணனை இது ஒரு மென்மையான ஆனா தடுக்க முடியாத சக்தியா காட்டுது. இருள் விலக விலக படிகக்கல் திரும்பவும் அதோட இயல்பான பிரகாசமான துடிப்பான ஒளிக்கு திரும்புது. வனம் காப்பாத்தப்பட்டுடுச்சு. இந்த தீர்வை கொஞ்சம் கவனிங்க. இது ஆயுதத்தால கிடைச்ச வெற்றி இல்ல. லைலாவோட நோக்கம், அதாவது இன்டென்ட், அவளோட நம்பிக்கை, ட்ரஸ்ட், குறிப்பா அதோட ஒளிய நம்புகிறேன்னு சொன்ன அந்த உறுதி, அப்புறம் வனத்தோட அவளுக்கு இருந்த அந்த ஆழமான இணைப்பு, கனெக்ஷன், இதுங்க தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சரி, இது அவளோட குணத்தோட வலிமையையும் இயற்கையோட உறவுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியையும் காட்டுது. சும்மா பரிதாபப்படுறதோ பயப்படுறதோ பத்தாது. நம்பிக்கை வச்சு சரியான நோக்கத்தோட செயல்படும்போது அதுவே ஒரு சக்தியா மாறுது. சைலஸோட வார்த்தைகளும் இதை உறுதிப்படுத்துது. நீ சமநிலையை மீட்டெடுத்துட்ட லைலா, வனம் திரும்பவும் பாதுகாப்பா இருக்கு. அவர் அவ்வளவு ஒரு ஹீரோயினா பாக்குறாரு. ஆனா லைலாவோட உணர்வு என்னவா இருக்கு? கதை முடியறப்போ லைலா அந்த பிரகாசிக்கிற படிகக்கல்ல பாக்குறா. அவளை சுத்தி மரங்கள் மெதுவா காத்துல அசையுது. அப்ப அவ ஒன்னு உணர்றா. இந்த மாயாஜாலம் ஏதோ வெளியில இருந்து வரல, ஓ, அது எப்பவுமே அவளோட இருந்திருக்கு. ஏன்னா அவ இந்த வனத்தோட ஒரு அங்கம், அவ அதுல இருந்து வேறு இல்ல. இந்த உணர்தல் தான் அவளோட பயணத்தோட உச்சம்னு சொல்லலாம். இது ஒரு அழகான சிந்தனை. இயற்கையோட நம்ம இணைப்புங்கிறது சும்மா வார இறுதியில பூங்காக்கு போற மாதிரி இல்ல தூரத்துல இருந்து மலையை ரசிக்கிற மாதிரி மட்டும் இல்ல, நாம அதோட ஒரு பகுதி. அதுல தீவிரமா பங்கெடுக்கிறதும் அதோட நலத்துல அக்கறை காட்டுறதும் பொறுப்பேத்துக்கிறதும் அவசியங்கிற கருத்தை இது நல்லா சொல்லுது. லைலாவோட கதை இதை அழகா காட்டுது. சரியா சொன்னீங்க. இதுல ஒரு சுழற்சி முறை இருக்கு பாருங்க, சிக்லிக்கல் நேச்சர். லைலா ஆரம்பத்துல காட்ட கவனிச்சா, மதிச்சா. அதனால காட்டுக்கு ஆபத்து வந்தப்போ அவளோட உதவி தேவைப்பட்டுச்சு. அவ தன்னோட நம்பிக்கையும் இணைப்பையும் பயன்படுத்தி அதை காப்பாத்தினா. இது அவளுக்கும் வனத்துக்கும் இடையிலான பிணைப்பை இன்னும் ஆழமாக்குச்சு. இது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு பரஸ்பர உறவு, ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தின கதை. ஆமா, நாம கொடுக்கும்போது நாம திரும்ப பெறுகிறோம். நாம இயற்கைய பாதுகாத்தா அது நம்மள பாதுகாக்கும். இது நம்மளோட அன்றாட வாழ்க்கைய பத்தியும் யோசிக்க வைக்குது. நம்மளோட செயல்கள் சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நம்மள சுத்தி இருக்கிற சூழல்கள்ல, அது இயற்கை சூழலா இருக்கலாம், நம்ம சமூக சூழலா இருக்கலாம், இல்ல நம்ம மனசோட உள் சமநிலையா கூட இருக்கலாம், அதுல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? நிச்சயமா, நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. லைலாவ மாதிரி நம்மளோட நோக்கங்களும் நம்பிக்கைகளும் கூட நம்ம வாழற உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆக, இந்த உரையாடல்ல நாம பார்த்த முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். லைலாங்கிற சின்ன பொண்ணு மழைக்கு அப்புறம் வந்த ஒரு ஒளிரும் பாதையை கண்டுபிடிக்கிறா. ஆமா, அது வழியா போய் வன ஆவி சைலஸ சந்திக்கிறா. வனத்தோட சமநிலையை குலைச்ச ஒரு இருண்ட சக்தியை எதிர்கொள்றா. கடைசியில உடல் பலத்தால இல்லாம தன்னோட உள்ளார்ந்த இணைப்பு, நம்பிக்கை, அப்புறம் தூய நோக்கத்தால அந்த சமநிலையை மீட்டெடுக்கிறா. இந்த கதையோட பகுதிகள் சொல்ற மையச்செய்தி என்னன்னா, இயற்கை மேல நம்ம காட்டுற உண்மையான மரியாதைங்கிறது சும்மா ஒரு நல்ல குணம் மட்டும் இல்ல, அது ஒரு உறுதியான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்திங்கிறத காட்டுது. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த கதையில வர்ற மாயாஜாரம்ங்கிறத சும்மா கற்பனையா பார்க்காம, மனிதர்களோட நேர்மறையான நோக்கம், அக்கறை, இதெல்லாம் அவங்க வாழ்ற இயற்கை உலகத்து மேல ஏற்படுத்தக்கூடிய ஆழமான, உருமாற்றக்கூடிய தாக்கத்துக்கான ஒரு உருவகமா, ஒரு மெட்டஃபரா இதை பார்க்கலான்னு தோணுது. ஓஹோ, நல்ல பார்வை. கதை ஒரு தனி நபரோட, லைனாவோட தூய இதயத்தை பத்தி பேசுச்சு. ஆனா இத கொஞ்சம் பெருசா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தனிநபர் இவ்ளோ செய்ய முடியுதுன்னா, ஒரு சமூகம் இல்ல ஒரு குழுவ மக்கள் ஒன்னு சேர்ந்து இதே மாதிரி மரியாதை, அக்கறையோட தங்களோட சூழலை பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்?
அது எந்த வகையான மாயாஜாலத்தை, அதாவது எந்த வகையான நேர்மறையான பெரிய மாற்றத்தை திறக்கக்கூடும். லைலாவோட தனிப்பட்ட தாக்கம் முக்கியம்தான். ஆனா அது ஒரு கூட்டு முயற்சிக்கு ஆரம்பமா இருந்தா அதோட சக்தி இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கும் இல்லையா? இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இந்த ஆய்வுக்கு இந்த கதையோட பகுதிகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. நன்றி. உங்க சொந்த வாழ்க்கையில உங்க சூழல்ல சமநிலைங்கிற கருத்தை பத்தியும், அந்த சமநிலையை நீங்க எப்படி பாத்துக்கலாம், இல்ல ஒருவேளை சீர்குழைஞ்சிருந்தா அதை எப்படி சரி செய்ய உதவலானும் யோசிக்க இந்த கலந்துரையாடல் உங்களை தூண்டுன்னு நம்புறோம்.